பிரயாணம். கார்த்திகை மாசத்துல ஒரு நாள் சாயங்காலம் காஞ்சியில இருந்து சிதம்பரம் போற ரோட்ல ஒரு மாட்டு வண்டி போயிட்டு இருந்துச்சு. அதுல சிவகாமியும் அவ அத்தையும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வண்டிக்கு கொஞ்சம் பின்னாடி ரதி விளையாடிக்கிட்டே துள்ளி குதிச்சு வந்துட்டு இருந்துச்சு. சுகபிரம்ம ரிஷியும் ரொம்ப குதூகலமா பறந்து வந்துட்டு இருந்துச்சு. ஆயனரும் பிக்ஷுவும் பேசிக்கிட்டே நடந்து வந்தாங்க. ஐப்பசி மாசத்துல விடாம பேஞ்ச மழையால ஏரிகள் குளங்கள்னு எல்லாமே நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு வயல்களும் தோப்புகளும் இருந்துச்சு. சில்லுன்னு அடித்த காற்றுல இழுத்து போத்திக்கணும்னு தோணினாலும் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. காது கேட்காத அத்தை, இன்னைக்கு மழை பெய்யுமா சிவகாமின்னு கேட்டா. மழையா, எங்கே இருக்குன்னு சிவகாமி கேட்டா. ஆமாம், மழையை பார்த்தா மயிலுக்கு ஒரே குஷிதான்னு அத்தை சொன்னான். சாயங்காலம் வெயில் அடித்தா சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்னு சொன்னான். என்ன சொன்னேன்னு அத்தை கேட்க, நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சிவகாமி கேட்டா. கொஞ்சம் காதை சரியாக கேட்காத அத்தைக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்பப்போ சிவகாமி கிட்ட ஏதாச்சும் பேசிட்டு வருவா. கற்பனை உலகத்தில் இருந்த சிவகாமி அவங்க என்ன கேட்குறாங்கன்னே தெரியாமல் ஏதாச்சும் பதில் சொல்லுவா. இப்படியே அவங்க பேசிட்டு காஞ்சியில இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. மழைக்காலம்னால வெளி உலகம் எவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிவகாமியோட மனசு கொதிச்சிட்டு இருந்துச்சு. மாமல்லரை பற்றி பிக்ஷு சொன்னது அவளோட மனசில் பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருந்துச்சு. நமக்கு பிடிச்சவங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னவங்க கிட்ட சண்டைக்கு போவோம். ஆனால் அதே இது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நமக்கு நம்புற மாதிரி சொன்னால் கோவம் தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. நமக்கு பிடிச்சவங்க மேலே மட்டுமா கோபம் வருது, இந்த உலகத்து மேலேயும் கோபம் வரும். அதுவும் காதலர்களோட விஷயத்தில் அது 100 மடங்கா ஆகுது. காதலன் யாருமே தன்னோட காதலிய சாதாரண பொண்ணாவே நினைக்க மாட்டாங்க, தெய்வ பிறவின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி காதலி அவளோட காதலனை எந்த ஒரு குறையும் இல்லாத தெய்வ புருஷனா தான் பாப்பா. ஏதோ ஒரு காரணத்தால அந்த காதலன் மேலே இருந்த நம்பிக்கை குறையிற மாதிரி இருந்தா அவங்க சுக்குநூறா உடைஞ்சு போயிடுவாங்க. சிவகாமி அவளோட மனசுல ஒரு அழகான கோவிலை உருவாக்கி அதுல தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வமா நரசிம்மரை வச்சிருந்தா. நாகநந்தி சொன்ன விஷம் தடவிய வார்த்தைகளால அந்த கோவில் ஒரு செகண்ட்ல இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல வச்சிருந்த தெய்வ சிலையும் விழுந்து நொறுங்கிடுச்சு. மாமல்லர் பத்தி பிக்ஷு சொன்ன அத்தனையும் ரொம்ப சாமர்த்தியமாகவும் ஈஸியா நம்புற மாதிரியும் இருந்தனால சிவகாமி நம்பிட்டா. ராஜ்யத்துல அவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கிறப்போ மாமல்லர் கோட்டைக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? போர்க்களத்துல பரஞ்சோதியோட வீரதீர செயல்கள் பத்தி கேட்டிருக்கா சிவகாமி. தமிழ் படிக்கவும் சிற்பம் கத்துக்கவும் வந்த பையன் இப்ப பெரிய தளபதி ஆகிட்டான். அரங்கேற்றத்தப்போ அவன் யானை மேல வேலெறிஞ்சு அவங்கள காப்பாத்தினதும் அவன் மனசுல அழியாம இருந்துச்சு. பரஞ்சோதியோட வீரத்தோட மாமல்லர் கோட்டைக்குள்ள இருந்ததை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நாடெல்லாம் மாமல்லரை பயங்கொல்லி பல்லவன்னு சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சா. அதனால நாகநந்தி வார்த்தைகள்ல அவளுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு விஷயத்துல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எல்லா விஷயத்திலும் நம்பிக்கை வர்றது இயல்பு தானே. அதனால மாமல்லரை ஸ்ரீலோலன்னு நாகநந்தி சொன்னதுலயும் அவளுக்கு நம்பிக்கை வந்திருந்துச்சு. ஆசை வார்த்தைகள் பேசி ஒரு பொண்ணை கெடுப்பதில்ல அவர் கெட்டிக்காரரா இருக்கணும். என்னெல்லாம் என்கிட்ட சொல்லி ஏமாத்தினாரு. பல்லவ சிம்மாசனத்துல நம்மளை உட்கார வைக்கிறவர் மாதிரில போய் பேசினாரு. ஆம்பளைங்களே பொல்லாதவங்க, அதுலேயும் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க, ஈவு இறக்கமில்லாதவங்க, இப்படிலாம் அவள் போகும்போதே நினச்சிட்டே போனான். அவளோட ஆசையெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுன்னு அவள் ஃபீல் பண்ணுறனால இனிமேல் அவள் லைஃப் முழுக்க சோகமாக தான் இருக்கும்னு நினச்சா. மழைக்காலத்தோட முடிவில் அப்பப்போ சில மேகங்கள் மழைத்துளிகளை உதிர்த்துட்டு போகிறப்போ அவளோட நிலைமையை நினச்சி உலகமே அவளுக்காக கண்ணீர் சிந்துறதா நினச்சா. ஆனால் சில நேரத்தில் இந்த பயங்கொல்லி நரசிம்மனுக்காக தன்னோட வாழ்க்கையை எதுக்கு பாழாக்கிக்கணும்னு நினப்பா. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பல்லவ ராஜ்யத்தை தாண்டியும் உலகம் இருக்குல்ல. நம்மக்கிட்ட அற்புதமான நாட்டிய கலையும் இருக்கு. இந்த கலையை பார்த்து சந்தோஷப்பட நாகநந்தி சொன்ன மாதிரி உலகமே காத்துட்ருக்கு. எதுக்காக நம்ம வாழ்க்கையை பாழாக்கிக்கணும்? மக்கள் முன்னாடி ஆடுற மாதிரியும் அவங்க இவளை பாராட்டுற மாதிரியும் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி அவன் நினச்சனால தான் ஆயனரை வற்புறுத்தி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி இப்போது பிரயாணம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னதான் மனசை வேற பக்கம் திருப்ப நினச்சாலும் அப்பப்போ பொங்கி வந்த வேதனையை மாற்ற முடியலை. ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் அவளோட மனசை வேற பக்கம் திருப்புற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரோட்ல அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய படை வந்துட்டு இருக்கிறதுக்கு அறிகுறியா தாரை, தப்பட்டை, சங்கு, கொம்பம், பேரிகைகளோட சத்தமும்
குதிரைகளும் மனுஷங்களும் நடந்து வர சத்தமும் வீரர்களோட பேச்சு சத்தமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நெருங்கி வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சைன்யத்தோட முன்னணி படை வீரர்கள் அவர்களின் கண்ணுக்கு தென்படலாயினர். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.